அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சனி ஒருவரை தவிர மற்ற 8 கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றம் இந்த மே மாதத்தில் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி பலம் வந்தாலும் கூட உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மையையும், குருவுடன் இணையும் போது குரு சந்திர யோகத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக எளிய முறையில் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தில் மிகவும் வலுவாக விரயத்தில் நுழைய போகிறார். முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். லாப குருவின் நன்மை இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசிக்கு சகாயமானவராகவும் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் நுழைந்தாலும் கூட நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். ஏனென்றால் 12ஆம் இடமானது விரயஸ்தானமாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளும் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் தவற விட்டு விடாதீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் இதுவரை எனக்கு லாப குருவின் பலனை நான் பெறவே இல்லை என்று ஆதங்கப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத மிக பெரிய அளவிலான மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும். குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் சுப நிகழ்வுகளை எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தை நிறைவு செய்து 9இல் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் பெறுகிறாருங்க. எனவே சனி பகவான் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் கூட பெரும்பாலும் அஷ்டம பாதிப்புகளை விளக்குவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உணர்ச்சி வசப்படுதலை முற்றிலுமாக தவிர்த்து உங்களுடைய முயற்சியையும் முன்னேற்றத்தையும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை கடகராசிக்காரர்களுக்கு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சனி. பெரும்பாலும் அஷ்டமத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நிலை கொண்டிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி தற்போது ராகுவும் 9இல் இருந்து 18ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் நுழைகிறார். ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு அஷ்டமத்தில் நுழைந்து சனியுடன் இணைந்து விட்டார். மோட்சக்காரகரான கேது தைரியத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தில் நுழைந்து விட்டாருங்க. கேதுவின் அமைப்பால் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். சங்கடம் நிறைந்த பணிகளை சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு
சற்று அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கடகராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் ராகு மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளை விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை போன்றவற்றில் மிக பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயம் தவிர்ப்பது நல்லது. அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ல் உச்சம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் வலம் வருகிறார். இறுதியில் மிக வலுவாக கர்மத்தில் நுழைய போகிறார். எனவே சுக்கிரன் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் அற்புதமாக இந்த மே மாதத்தில் சுக்கிரனின் அமைப்பால் உங்களை தேடி வரப்போகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே ஜென்மத்தில் வக்ரகதியிலும் பலம் இழந்த அமைப்பில் நீச்சம் பெற்றும் வலம் வந்த சூழலில் தற்போது மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலக போகிறாருங்க. மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு இந்த மாதத்தில் விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. மங்களகாரகனான செவ்வாய் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்ற முற்பகுதியிலும் பிற்பகுதியில் லாபத்திலும் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் அவருடன் இணைந்து 10 மற்றும் 11ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல இனிமையான செய்திகள் நிச்சயமாக இந்த மே மாதத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்று பார்க்கும்போது சனி பகவான் கூட திருக்கணிதத்தின்படி முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகிவிட்டார். ஆனால் ராகு அஷ்டமத்தில் நுழைவதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சர்பதோஷ நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் இன்றி கடகராசிக்காரர்களை வந்து சேரும். நிச்சயமாக